கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 9வது அத்தியாயம் ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகம். இந்த அத்தியாயத்தை நாம சென்ற வகுப்புல முகவுரையோட தொடங்கினோம். குருநாதரனுடைய அனுகிரகத்தினாலையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அனுகிரகத்தினாலும் இங்க எதை நான் அடைந்தால், எதை நான் அறிந்தால் எனக்கு நிஜமான ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது அப்படின்னா, எதையுமே கொண்டு நான் ஆனந்தப்பட வேண்டிய அவசியமில்லை அப்படிங்கிற ஒரு ஞானம், அது மட்டும்தான் எனக்கு உண்மையான விடுதலையை தருகிறது அப்படின்னு சென்ற வகுப்புல நம்ம பார்த்தோம். யாருக்கு இந்த விடுதலை வேணும்? யார் பந்தப்பட்டிருப்பதாக அறிகிறார்களோ அவர்களுக்குத்தான் விடுதலை வேணும். இட்ஸ் நேச்சுரல் இல்லையா? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் ஏற்கனவே அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த இந்த விடுதலைங்கிற விஷயமே அவர்களுக்கு எதிலிருந்து விடுதலை, எதனால் விடுதலையாக அதை அறிகிறோம் அப்படிங்கிறது புரியாது. நான் பந்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் பொழுதுதான் பந்தத்திற்கு என்ன விடிவு அப்படின்னு பார்க்கும் பொழுது விடுதலை தான் அதற்கான விடிவு அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. அந்த விடுதலைக்கு வழி என்ன அப்படின்னு ஃபர்தரா தேடும் பொழுது அந்த விடுதலைக்கு நான் பந்தப்படவில்லை என்ற அறிவுதான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறது தெரியுது. நான் பந்தப்படவில்லை என்றால் ஏன் நான் பந்தப்பட்டதாக உணர்ந்து கொண்டு இருந்தேன்? இவ்வளவு காலமாக நான் ஏன் அப்படி உணர்ந்து கொண்டு இருந்தேன்? எதை முன்னிட்டு எனக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு எனக்கு இவ்வளவு துக்கமானது ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறத பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணும் பொழுதுதான் நான் அல்லாத விஷயங்கள்ல நான் என்கிற ஒரு புத்தியை வைத்துக் கொண்டு இருக்கிறேன், அதனாலதான் நான் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அன்ஃபோல்ட் ஆகுது, படிக்க ஆரம்பிக்கிறச்சேதான். இதெல்லாம் அன்ஃபோல்ட் ஆகுதுன்னு ஏன் சொல்றேன்னா, அது வரைக்கும் இது பூரா இருக்கு. நாம போய் சீக் பண்ணாம, அதனாலதான் இந்த ஆத்ம வித்யா அப்படிங்கிறத படிக்கிற போது அவங்கள ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றதை விட சீக்கர் அப்படின்னு சொல்றோம். ஏன் சீக்கர்னு சொல்றோம் அப்படின்னா, he seeks for the knowledge. அவன் தான் அதை போய் தேடி தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையான்னு தேடுறான், குருவை தேடுறான். முதல்ல ஆரம்பிக்கிறச்சே குருவை தேடுறான், முதல்ல ஆன்சரை தேடுறான். அந்த ஆன்சருக்கு யார் சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக குருவை தேடுறான். அப்புறம் அந்த குருவோட உட்கார்ந்து சாஸ்திரத்துல இருக்கிற அர்த்தத்தை தேடுறான். அப்புறம் அந்த அர்த்தத்தை தனக்குள்ள ஆக்கிக்கிறதுக்கான ஒரு வழிகளை எல்லாம் தேடுறான். அப்படி எல்லா இடங்கள்லயும் அவன் தேடுபவனாக இருக்கிறதுனால அவனுக்கு சீக்கர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவன் தான் அந்த அந்த சீக்கரால மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். நம்ம போன இதுல முதல் குறள்ல ஒரு 2-3 பதங்களுக்கு மாத்திரம் அர்த்தம் பார்த்து வச்சிருந்தோம். இதம் துதே பிரவக்ஷாமி அப்படின்னு சொன்னார் பகவான். முதல் குறள்னு சொல்லிட்டேன், 2-3 பதங்களுக்கு மாத்திரம் அர்த்தம் பார்த்து வச்சிருந்தோம் முதல் ஸ்லோகத்தில். பிரவக்ஷாமினர், நன்றாக உனக்கு நான் எடுத்து உரைக்கப் போகிறேன். இது ஒரு பிரதிஜ்ஞா வாக்கியம். நான் உனக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு எடுத்த உடனே அந்த நான் சொல்ல போற விஷயத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை நான் உனக்கு முதல்ல புரிய வைக்கிறேன் அப்பா. அது என்ன, எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீ புரிஞ்சுக்கணும். அது குஹ்யதமம் அப்படிங்கிறத முதல்ல சொன்னார். குஹ்யதமம்னா இட்ஸ் வெரி 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 சேக்ரெட் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சேக்ரடான நாலேஜ் இது. இது ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டியதுனால இது முக்கியத்தமம் அப்படிங்கிறது. அது மாத்திரம் இல்லை, இது ரகசியமாக இருக்கக்கூடியது. நான் இப்ப சொன்னேனே, அது அன்ஃபோல்ட் ஆகுது எப்போ அப்படின்னா, அந்த ஒவ்வொரு கேள்வியும் அவன் உள்ளத்திலிருந்து பிறந்து அந்த கேள்விக்கான பதில் அவனுக்கு கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு கதவாக அவனுக்கு திறக்கிறது. அதுதான் அந்த விஷயமே, வேற ஒண்ணும். ஒவ்வொரு ஆவரணமும் மறைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆவரணமும் நீக்கப்படுகிறது நாலேஜ்னால அப்படின்னு. அதுதான் வள்ளலாருடைய அந்த 7 திரை தத்துவமும். அதுதான், நீ அறிவை தேட முற்பட்டால் அறிவுதான் ஒவ்வொரு திரையாக விலக்கி விலக்கி கடைசியில அந்த ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பேரறிவான பேரானந்தமான ஸ்வரூபம் நீதான் அப்படிங்கிறத பகவான் நமக்கு காட்டுறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆகையினால இந்த குஹ்யதமம் அப்படிங்கிறது எப்ப குஹ்யதமம் அது அப்படின்னு சொன்னா, பக்குவம் இல்லாதவர்களுக்கு அது மிக 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 ரகசியமாக இருக்கிறது. ஏன்னா அவனுக்கு புரியவே புரியாது, கடைசி வரைக்கும் அவனுக்கு புரியாது.
பக்குவம் இருப்பவர்களுக்குத்தான் அந்த ரகசியத்தை இன்னது என்று டீகோட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிறது உபனிஷதனுடைய கருத்தாக இருக்கிறது. அதைத்தான் இங்கேயும் சொல்ற பகவான். இது ரொம்ப குஹ்யதமம். நம்ம உலகத்துல நாம விவகாரம் பண்ணும் பொழுது நான் இது இங்க என்ன பேசுறோம், நம்ம அத்வைதத்துல அத்வைத வேதாந்த சித்தாந்தத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா, அது ஏக்கமா இருக்கு, அது அத்விதீயமாக இருக்கு, அது அழிவில்லாததாக இருக்கிறது, அது உருவங்கள் இல்லாததாக இருக்கிறது, அது எல்லையற்றதாக இருக்கிறது அப்படின்னு அதை நாம விவரித்து கொண்டே வருகிறோம். அது மனதிற்கு எட்டாது, அது வாக்கிற்கு எட்டாது அப்படின்னு சொல்லிக்கொண்டே மனதிற்கு அதை எப்படி எட்ட வைக்கிறது, வாக்கிற்கு அதை எப்படி எட்ட வைக்கிறது அப்படிங்கிறதையும் அந்த வாக்குனாலேயே அது அறிவுறுத்தி கொண்டே வருகிறது உபனிஷத் அப்படின்னு பார்க்கிறோம். இது எங்கேயான ஒரு ஒரு பிராக்டிகாலிட்டிக்கு இதை கொண்டு வர முடியுமா? இப்படி இருக்குப்பா, அதை வரைஞ்சு வச்சாச்சு, இந்தா பாத்துக்கோ, இதுதான் பிரம்மன், அதான் நீ அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, சர்வகதமா இருக்கிறத எங்க வரையறது நம்ம? அது வரையறதுக்கு எங்க இடம் இருக்கு? அந்த இடமும் அதுதான் அப்படிங்கிறச்ச எதுல வரையறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? இரண்டற்ற ஒன்று அப்படின்னு. அதனாலதான் துவைத்தம் அப்படிங்கிறச்சே டிரான்சாக்ஷன்ல துவைத்தம் இருக்கணும். டிரான்சாக்ஷன்னாலே துவைத்தம் இருந்தா தான் டிரான்சாக்ஷன். சிங்கிள்க்கு என்ன டிரான்சாக்ஷன் இருக்க போகுது? ஒண்ணுமே இருக்காது. அதனால இந்த துவைத்த புத்தி அப்படிங்கிறது நமக்கு விவகாரம் பண்ணும் பொழுது இருக்கணும். ஆனா அடி மனசுல, ஆழ் மனசுல நான் ஏக்கமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் தான் அப்படிங்கிறதுல ஒரு திருட ஞானம் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துறது. அந்த துவைத்த சாஸ்திரத்தை பப்ளிக்கா சொல்ற அளவுக்கு அத்வைத வேதாந்த சாஸ்திரத்தை ஒரு பெரிய ஹாலை கூப்பிட்டு வச்சு சொல்றது அப்படிங்கிறது, அதே இன்டென்சிட்டியில சொல்றது அப்படிங்கிறது கஷ்டம். ஏன்னா நான் இப்ப சொன்ன உடனே உங்களுக்கு தோணும், அப்படி பார்த்தாக்கா எவ்வளவோ பெரிய பெரிய லெக்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோமே, கேட்டிருக்கோமே. சுவாமி சின்மயானந்தா எல்லாமே பார்த்தால உபனிஷத்து, எப்பவுமே அவரோட பேட்டர்ன் பார்த்தால உபனிஷத், சாயந்தரம் கீதா. அதெல்லாம் அப்ப இதெல்லாம் சொல்லலையா அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் நான் சொல்றேன், இந்த சேம் இன்டென்சிட்டி கொண்டு போறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். இட் வில் நாட் பி டன். இந்த கார்த்தால வரவங்க நிச்சயமான சீக்கர்ஸ் தான் இருப்பாங்க, இல்லைன்னா கார்த்தால வேலையை விட்டு அவனுமே வரமாட்டான். அப்ப கார்த்தால கிளாஸோட குவாலிட்டி வேறையா இருக்கும், ஈவினிங் கிளாஸோட குவாலிட்டி வேறையா இருக்கும். குவாலிட்டினா அதோட தரம் அப்படிங்கிறது இல்ல, சொல்ல போற விஷயம், சொல்லுற பிரசன்டேஷன் மாறுபடும். எல்லா ஆச்சாரியர்களுக்கும் இது நடக்கிறது தான். யார் எதிர்க்க இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் இங்கேருந்து அந்த ஆச்சாரியர்கிட்டேந்து வரக்கூடிய விஷயங்கள் வரும். அத வியாச பீடத்துல உட்கார்ந்து இருக்கிறதையே ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிருவாங்க, இங்க யார் வந்திருக்கா, எதை விரும்பி வந்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப காம்ப்ரமைஸ் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் தர்மத்தோட அந்த விஷயங்களை சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனாலும் எது ரொம்ப சௌரியம்னா, துவைத்தத்தை பேசுறது ரொம்ப ஈஸி. இறைவன் வேறு, நான் வேறு. நான் என்றாகிலும் ஒரு நாள் அந்த இறைவனின் திருக்கடலை சென்றடைய வேண்டும், பேசுறது ரொம்ப ஈஸி. இப்படி பேசினேன்னா ஒரு உணர்ச்சி வேற வரும், அப்படியே எல்லாருக்கும் புல்லரிச்சு போயிடும், சிலிர்த்து போயிடும் அப்படியே. அதெல்லாம் ஈஸி. இட் இஸ் ஈஸியர் டு டூ. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இறைவன் வேறு, நீ வேறு அல்ல, இருப்பது ஒன்றுதான். அந்த ஒன்றுதான் நீ, நீதான் இறைவன், நீயேதான் சகலமுமாக இருக்கிறாய்ன்னு சொன்னா போயா அப்படின்னாடு. ஏன்னா அது அசிமுலேஷனுக்கு கஷ்டமா இருக்கே. அதனாலதான் இது குஹ்யதமம் அப்படின்னு சொல்றது. ஒண்ணு, துவைத்தத்துல விவகாரம் பண்ண தெரிந்து கொண்டு ஆழ் மனதில் அத்வைத்த புத்தியோடு அவன் வாழ்வதற்கு பழகி கொள்ள வேண்டும். இந்த அத்வைத்த ஞானிக்கு இது ஒரு பிரெடிகமெண்ட் இல்லையா? பேசாம துவைத்தமே வேண்டான்னு சமாதியில இருந்துட்டு தான் பாட்டுக்கு தன்னோட சமாதி நிலையில இருந்துட்டு போயிடும். எதுன்னு அவர் தான் சூஸ் பண்ணிக்கணும். அதனாலதான் ஞானிகள் வகைகள் எல்லாம் நான் கைவல்ய நவநீதத்துல அழகா பிரிச்சு 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 சொல்லுவேன். இது இது ஒருத்தர் ஒரு வகையான ஞானி அவர் எல்லா காரியங்களிலும் பிரம்மவித்து எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பார். இன்னொரு வகையான ஞானி சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் இன்டராக்ஷனே, வெளியில பேசுறதுனாலே அது மட்டும்தான், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அது சாப்பாடு கிடைச்சாச்சுன்னா பேசாம போய் உட்காந்து ஜபம் தியானம்னு இருப்பார். அதுக்கு அவர் கொஞ்சம் வெளியில போவார். இன்னொரு வகையான ஞானி வரியான் அப்படின்னு ஒரு ஞானி, அவர் அதுக்கும் போக மாட்டார், யாராவது கொண்டு கொடுத்தா அவர் சாப்பிடுவார். வரிஷ்டன் அப்படின்னு ஒரு டைப்பு. அந்த டைப்ல அவங்க எங்க இருக்காங்கன்னே யாருக்குமே தெரியாது. கிடைச்சா சாப்பிடுறது, கிடைக்கலன்னா யார் கண்ணிலையுமே படுறது இல்லை. வேண்டவே வேண்டாம், எனக்கு இந்த துவைத்தமே வேண்டாம், இந்த பிரபஞ்சமே எனக்கு வேண்டாம்
நான் எனக்குள்ளேயே நான் ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு செல்ஃபா தன்னிலேயே தான் இன்புற்று இருக்கிறது அப்படிங்கறத ரொம்ப பிராக்டிக்கலா பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இப்படி 4 வகையான ஞானிகளை பிரித்து, ஆனாலும் இவர்கள் பாடுபட்ட சமாதிக்கு முக்தி ஒன்றுதான். வேற அதுல ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. விவகாரம் பண்ணி கொண்டிருந்தாலும் விஷய அந்த வஸ்துடைய ஞானத்தோடு அவன் விவகாரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஞானி, அந்த ஜீவன் முக்தனுக்கு இருக்கக்கூடிய முக்தியும், ஒண்ணுமே விவகாரம் பண்ணாம இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய முக்தியும், முக்தியில மாறுபாடு கிடையாது. விவகாரங்கள் மட்டும்தான் மாறுபடுகிறது அப்படின்னு எல்லாம் விவரமா கைவல்ய நவநீதத்துல நாம படிக்கலாம். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இது இது எவ்வளவு தூரம் ரகசியமாக இருக்கிறது அப்படிங்கறத பகவான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதுவே ராஜ வித்யா ராஜ குஹ்ய அப்படின்னு தான் டாபிக் ஃபர்ஸ்டே தலைப்பே வச்சிருக்கு. அப்ப இந்த குஹ்யம் அப்படிங்கறத ரொம்ப அழுத்தி சொல்ல வேண்டியது இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்புறம் என்ன என்ன சொல்ல போறேன் உனக்கு அப்படின்னா, இந்த ஞானம் குஹ்யதமம் பாது, அதை நீ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. அடுத்தது என்ன சொல்றேன், இந்த ஞானம் என்ன தெரியுமா, ஞான விஞ்ஞான சகிதம். அத நான் உனக்கு சொல்றேன். இந்த ஞான விஞ்ஞான சகிதம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ ஞானம் அப்படின்னு பிரம்மன் என்று ஒன்று இருக்கிறது அப்படின்னு அந்த 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 பதத்தை மாத்திரம் உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்போ உனக்கு விஷயங்களை சொல்லலை. இத்தனை நேரம் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, ஞான விஞ்ஞான சகிதம் தான் சொல்லியிருக்கேன். இந்த விஞ்ஞானம்ங்கிறது என்ன, அந்த பிரம்மன் என்பது நீதான் அப்படிங்கிற விஷயத்த நீ நன்றாக மனதில் உள்வாங்கிக்கணும். இது ஒரு அனுபவயுக்தமான ஒரு ஞானம் அப்படிங்கிறார் ஆச்சாரியர். என்ன சொல்றார் ஆதிசங்கரர், இது அனுபவயுக்தமான ஞானம். ஏன்னா இது நம்மளாலேயே புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த உடம்பு மனசு புத்தியிலேயே இங்கேயே இப்பவே இந்த இடத்திலேயே புரிந்து கொள்ள முடிகிறது. நான் நான் பரவாசுதேவனை பற்றி நான் நாளெல்லாம் பாடி என்னுடைய நாத்தழும் பேரும் வரைக்கும் நான் பாடி 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 என்னுடைய உயிரை விட்ட பிறகு அந்த நாராயண பார்ஷதர்கள் என்னை அழைத்து கொண்டு போய் அந்த நாராயணனின் திருக்காலடியில் நிறுத்தி வைக்கும் பொழுது நான் நாராயணனை கண்டு முக்தி பெறுவேன். இல்லப்பா, அந்த மாதிரி இல்லை, இந்த முக்தி அப்படி சொல்லல அப்படிங்கிற. இங்கேயே இப்பவே நீ இதை படிக்கும் போதே உனக்கு புரியுது. தேர் இஸ் நோ டியூவாலிட்டி, ரெண்டாவதுன்னு ஒண்ணு இல்லை. அதனால எனக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னா, எனக்கு பயம் இல்லை, எனக்கு கம்பேரிசன் இல்லை, எனக்கு சிறுமை தன்மை இல்லை, எனக்கு பெருமை தன்மை இல்லை, எனக்கு உவமை இல்லாதவனாக நானே தான் இருக்கிறேன் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. அப்புறம் என்ன எனக்கு கவலை? மனக்கவலை மாற்றல் அறிது. இதை புரிந்துக்கலன்னா நீ மனக்கவலையோட தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் என்னென்ன வாங்கியிருக்கான், எடுத்த வீட்டுக்காரன் என்னென்ன சொத்து சேர்த்திருக்கான், நான் உட்காந்து யோசிச்சு என்னோட மண்டையெல்லாம் வெடிக்கிறதுக்கு மாதிரி நான் இந்த இதுல உலக விஷயங்கள்ல ஈடுபடணும். இது எனக்கு தேவையே இல்லை. எல்லாம் மித்யா, சர்வம் சகலம் மித்யா, அவ்வளவுதான். நான் கிளியரா இருக்கேன் அந்த தாட்ல. அப்படிங்கிறச்சே எனக்கு எதுக்கு மனக்கவலை வரப்போகுது? அதுதான் இந்த தனக்குவமை இல்லாதான் அப்படின்றது அறியறது, இறைவனை தனக்குவமை இல்லாதாங்கிறது அறியறதோட கூட அது அறியும் பொழுதுதான் நமக்கு நாம் தனக்குவமை இல்லாதான் அப்படிங்கிறதும் புரியும். அப்படி புரியும் பொழுதுதான் அதுதான் இது ஞான விஞ்ஞான சகிதம் ஞானம். இது ஒன் பார்ட் ஆஃப் த ஞானம் கொடுத்துட்டு இன்னொன்னு நீயே தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லல. நீ தனியா தபஸ் பண்ணி கண்டுபிடின்னு சொல்லல. சொல்லும் போதே இதுவும் ஒண்ணுதான், தத்துவம் அசி அப்படிங்கிறத முழுமையாகத்தான் உனக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்த. ஐக்கிய ஞானம் தான் நமக்கு முக்திக்கு ஆன ஞானம். ஐக்கிய ஞானம் இல்லைன்னா, இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாம் எதனால வரும்னு ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் எனக்கு கம்பேரிசனுக்கு இன்னொரு ப்ராடக்டே இல்லை, இன்னொரு விஷயமே இல்லை. அப்படிங்கிறது இந்த ஐக்கியம்ங்கிறது என்னன்னு புரிஞ்சா தானே வரும். சக்கலமும் நான் தான் அப்படிங்கிறது புரியற வரைக்கும் எனக்கு அது போன கிளாஸ்ல சொன்னேன், வாசுதேவ சர்வமிதி. அந்த சர்வத்துல நான் இருக்கேனா இல்லையா, அதுதான் கேள்வி. நான் இருக்கேன் அப்படிங்கிற போது நான் தானே அங்க எல்லாமே இருக்கிறேன். எனக்கு என்ன கம்பேரிசன் இருக்கு? அது என்ன லெவல்ல கூட நான் கம்பேரிசன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது. இதெல்லாம் யார் ஒருத்தர் நான் வாழ்க்கையில எதையோ சாதிக்கணும்னு ஓடுறாங்கல்ல, அவங்க கிட்ட பேசுற விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுட்டு இதை நீங்க மைண்ட்ல எடுத்துக்கணும். ஆனா சாதிக்கணுங்கிறது உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கிறதா இல்லையா என்ற கேள்வி ஒருத்தனுக்கு வருது இல்லையா? வேகமா ஓடுறான். அவன் ஓடி போயிட்டு ஒரு செகண்ட் நின்று மூச்சு வாங்கி நான் இத்தனை நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு திங்க் பண்றாங்க. அவன்கிட்ட பார்த்து இதெல்லாம் நம்ம பேசணும். அப்ப அந்த 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 அதனாலதான் முதல்ல ஆரம்பிக்கிறச்சே சொன்னேன், யாருக்கு விடுதலை, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும்.
ஆர் யூ அ பர்சன் டு திஸ் நாலேஜ்? அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறமா நீ வா. இல்லைன்னா வராது. அனாவசியமா வந்து தேவையில்லாம முன்னாக்கிண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. சோ அதுதான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வெதர் ஐ எம் ஃபிட் டு திஸ் நாலேஜ் அப்படின்னு. அதனால இந்த விடுதலையை யார் உணர்கிறார்களோ, அவர் உணர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, அவர்களுக்கு இது அப்பொழுதே புரியும். சொல்லும் பொழுதே புரியக்கூடியதாக அது இருக்கிறது. நான் பயங்கர துக்கத்துல இருக்கேன். ஐயோ எனக்கு இந்த துக்கத்துல தாண்ட முடியலையே, துக்க சாகரமா இருக்கேன். துக்க சாகரம் கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு, இது சாகரம்னு ஒண்ணு இருக்கா அப்படி நீ பாக்குறது இருக்குன்னு சொல்ற இல்ல, அது ஒன்னொன்னா எடு, ஒவ்வொரு எலிமெண்டா எடு. அது எவ்வளவு நாள் இருக்கு, முன்னாடி இருந்ததா, இப்ப இருக்கா, சத்தியமா இல்ல மித்தியாவா? மித்தியானா அந்த மித்தியா டப்பால போடு. அப்படி நீ போட ஆரம்பிச்சேன்னா அவ்வளவு மித்தியா டப்பா போறோம், ஒண்ணுமே இருக்காது. இல்லாத விஷயத்துக்கு ஏன் கவலைப்படுற? இதைத்தான் பகவான் 12வது ஸ்லோகத்துல இருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு பல்வேறு வகையாக முயற்சி செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த பெரும் சோகம் இருக்கே, அந்த சோகத்துக்கு ஆதாரமே இல்லாம ஒரு சோகம் என்ன வேண்டி கிடக்கு. அதைத்தான் அவர் ஆதாரத்தை கிழிக்கிறார் அந்த இடத்துல. அதனால அது நமக்கு உடனே புரியறதா கிடையாது. புரியறது இல்லையா? புரியறது அப்படிங்கிறதுனால இது ஞான விஞ்ஞான சகிதம் அப்படிங்கிறது. அதனாலதான் ஒரு ஒவ்வொரு நடுவுல கேள்விகள் கேட்கறது. உங்களுக்கு புரியலைன்னா நீங்க சொல்லுங்க. புரியாத விஷயங்களை தெளிவுபடுத்தி கொண்டு மேற்கொண்டு போகலாம். இப்ப முன்னாடி எல்லாம் வந்து டெஸ்ட் தான் என்ன, ஒரு 4 கேள்வி கேட்டு எப்படி பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் இருக்கும். ஒரு மெத்தட் எல்லாம் இருக்கும். ஆனா இப்ப அதெல்லாம் பண்ண முடியறது கிடையாது. அது பண்றது அளவுக்கு எங்கேயும் விஷயமும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த டெஸ்ட் வைக்கிறது அதெல்லாம் இல்லை. ஆனா அடிக்கடி கேட்கிறோம். எப்படி உங்களுக்கு புரியுறதா, இந்த விஷயம் உங்களுக்கு அசிமுலேட் ஆறுதா, இல்ல ஆகலைன்னா எந்த இடத்துல எனக்கு புரியலங்கிறத சொல்லுங்க. என்ன புரியாம அப்பவே புரியும் புரியும் சொல்றீங்களே, எப்ப புரியும், எனக்கு இன்னும் புரியலையே அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? படிச்சு பிரயோஜனமே கிடையாது. அதனால இப்பவே புரியுறதுன்னா புரியறதா புரியலையா, அந்த அந்த டெஸ்ட வந்து நமக்கு நாமளே எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு புரியுது, இந்த ஸ்லோகத்தை பார்த்தா புரியுது, அடுத்தது இந்த ஸ்லோகத்தை பார்க்கும்போது புரியுது, 4வது அத்தியாயத்துல இப்படி சொல்லியிருக்காரு, 5வது அத்தியாயத்தில் இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் அது உண்மையிலேயே நம்மளுக்கு அசிமுலேட் ஆகும்னு பார்க்கும். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. பிரவக்ஷியாம் முதல் லைன்ல பிரவக்ஷியாம் பிரவக்ஷியாமி அனசூயவே அப்படிங்கிற. அப்ப இங்க இன்னொரு விஷயத்த சொல்றார். பிரவக்ஷியாமி சொல்லிட்டு அனசூயவே. அனசூயவேனா என்ன? அசூயை இல்லாதவனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு அவனுக்கு, அந்த சிஷ்யனுக்கான ஒரு லட்சணம் சொல்லப்படுகிறது. இங்க இந்த சிஷ்ய லட்சணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான லட்சணம். ஏன்னா சிஷ்யன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறது, ஆனா குரு கிட்டயே குற்றம் கண்டுபிடிக்கிறது. அந்த குற்றம் எப்படா கிடைக்கும் நமக்கு ஒரு குற்றம், நம்ம வந்து குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைலாம் கிடையாது. நம்ம குற்றம் பார்க்கில் இதுவே இல்லை, நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லை. அந்த மாதிரி ஒரு குணத்தோட ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு சாஸ்திரத்தை சொல்லி எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. அதனால எந்த ஒரு பலனுமே கிடையாது. அந்த அசூயா அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னா பர குணேஷு தோஷ திருஷ்டிகி அப்படின்னு கொடுத்துருக்கு. நீங்க இப்படி நினைக்கலாம், நம்ம ஏன் அவர் தான் தப்பா சொன்னா அந்த தப்புன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த அசூயா இருக்கிறவங்களுக்கு அந்த குணம் எப்படி வெளிப்படுகிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுன்னா, மற்றவங்க கரெக்டா சொன்னாலும் கூட அல்லது நன்றாக ஒரு விஷயத்தை செய்தாலும் கூட அதில கூட குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு புத்தியோட இருப்பார்கள். அதுதான் அசூயா அப்படிங்கிறது. இந்த அசூயா அப்படிங்கிறத ஏன் வருது நமக்கு இந்த அசூயா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, அளவிடற்கரிய அந்த இண்டிவிஜுவாலிட்டி, அந்த தன் உணர்வு இருக்குல்ல, சுவாமிஜியோட பாஷையில சொல்லணும்னா தன் உணர்வு, நான் அப்படிங்கிறது இந்த உடம்பு மனசு புத்தியில அப்படியே அழியாததா உட்கார்ந்துருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, என் புத்திக்கு தெரியாததா, நான் படிக்காததா, நான் ஏற்கனவே இதுக்கு இந்த அர்த்தம் படிச்சு வச்சிருக்கேன், எப்படி இத சொல்ல போச்சு, நான் பாரு இப்ப எல்லாத்தையும் நான் உட்கார்ந்து எடுத்து காமிச்சு நான் ப்ரூவ் பண்றேன், நான் ஐ எம் பிரில்லியன்ட், நான் ப்ரூவ் பண்றேன். வாட் யூ ஆர் யூ கோயிங் டு டூ அச்சீவ் பை ப்ரூவிங் தட் யூ ஆர் பிரில்லியன்ட்? அதை யோசிச்சு பார்க்கணும். அது ஏன்னா எப்பவுமே இப்ப இது ஏன் வந்து இந்த கான்டெக்ட்ல ஏன் குருவை மையப்படுத்தி சொல்றார் அர்த்தம் அப்படின்னு கேட்டா, படிக்க படிக்க என்ன ஆயிடும்னா நம்ம புத்தி தானே, இந்த மனசு தானே, அது என்ன பண்ணும், நம்ம குருவை விட நம்மளுக்கு நிறைய தெரியும் அப்படின்னு ஒரு மாயைக்குள்ள இந்த மனசு மாட்டின்டும். அப்ப குருவையே எடை போட ஆரம்பிச்சிடும். அது ரேங்கிங் பண்ணும். இதுல கரெக்டா சொன்னாரா, இல்ல இந்த குரு என்ன சொன்னாரா, அந்த குரு நல்லா சொன்னாரா. அதனாலதான் சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவ, நீ நிறைய பேர்கிட்ட கேளு, நிறைய கேளு, ஆனா உருப்படியா ஒரு குருட்ட முதல்ல கேளு. நீ எல்லாத்தையும் ஒரு குருட்ட கேட்டதுக்கு அப்புறமா அந்த விஷயம் உனக்கு நல்லா அசிமுலேட் ஆனதுக்கு அப்புறம் நீ யார்கிட்ட வேணாலும் போய் கேளு.
அப்போ உனக்கு மனசுல வந்து அந்த ஒரு சஞ்சலமானது இருக்காது. நீ சஞ்சலம் இல்லாம ஒரு குருட்ட முழுமையா உட்கார்ந்து படிக்கணும்னா அந்த குருவை நீ முதல்ல ஒத்துக்கணும். அது ஒத்துக்காத வரைக்கும் உன்கிட்ட வந்து சொல்றதுனால பிரயோஜனம் இல்ல. ஏன்னா இங்க அசூயை இருக்கிறவனுக்கு சும்மா தொணன்னு 2 வார்த்தை சொன்ன, இருங்க நிறுத்துங்க, நீங்க இது சொன்னது சரி புரியல, அது திருப்பி சொல்லுங்க. அது ஏன்னா அவருக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ற மாதிரி கேள்விகள் வந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த சிஷ்யனுக்கு பாடம் சொல்லி என்ன யூஸ்? ஏன்னா அவனுக்கும் அது புரிய போறது இல்ல, குருவுக்கும் ஃப்ளோவும் கெட்டு போயிடும். அதனால கேட்கவே கூடாது அப்படி இங்க அர்ஜுனன் வந்து கேட்கவே இல்லாமலாம் இல்ல. நீங்க நல்லா இத பார்த்தீங்கன்னா அர்ஜுனனோட கேள்விகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச் அவர் சொல்லி முடிக்கணும். அப்ப அவர் வெயிட் பண்ணி இந்த ஸ்ட்ரெச்சுக்குள்ளேந்து எடுக்கிறார் ஒரு அற்புதமான ஒரு கொஸ்டினை வெளியில எடுக்கிறார். அதுல இருந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு டாபிக் ரைஸ் ஆகணும். அப்படி வரணும் கொஸ்டின் தான். அதை விட்டுட்டு நீங்க இதை சொன்ன இதுக்கு என்ன அர்த்தம், இதை சொன்ன இதுக்கு அப்படி எந்த சிஷியனும் கேட்கறது அப்படிங்கிறது நாட் என்கரேஜபிள் ஃபார் த சிஷியன். அதனால சிஷ்யனுடைய ஒரு தகுதி என்ன அப்படின்னா அசூயை பரகுணேஷு தோஷ திருஷ்டிக்கு முதல்ல இருக்கக்கூடாது. இது அங்க ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு இது குரு கிட்ட வந்து இறங்கிடும் கடைசியில. அதனால அது ஏன் வருதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா பொறாமைதான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா குருவை எப்படி குருவா பாக்குறது அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி ஒரு இது இருக்கும். அப்புறம் நம்மள மாதிரிதான் இருக்காரு, நம்மள மாதிரிதான் நடக்கிறாரு, நம்மள மாதிரிதான் சாப்பிடுறாரு, நம்மள மாதிரிதான் போறாரு வராரு, அவருக்கும் நமக்கு என்ன பெரிய வித்தியாசம், அவரும் ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கும் ஏதாவது இதெல்லாம் வேலைகள்லாம் இருக்கு, அவர்கிட்டயும் யாராவது பேசிட்டு தான் இருக்காங்க, அவர் ஒன்னும் எப்ப பாரு வந்து ஜெபம் தியானம் பண்றது இல்ல, நம்ம பார்க்கிறோமே அவரோட ருட்டீன் தான் நமக்கு நல்லா தெரியுமே, அப்புறம் என்னத்துக்கு நம்ம வந்து அவர் என்ன பெரிய இதுவா அவதாரமா அப்படின்னு ஒரு எண்ணமானது இந்த வந்து எனக்கு நான் என்னையும் குருவையுமே கம்பேர் பண்றதுக்கான ஒரு துர்புத்தி ஏற்பட்டு அது பொறாமையாக வெடிக்கும் குரு கிட்டயே. இது எல்லாம் வந்து குரு கிட்ட வந்து விடியும் கடைசியில். இந்த குரு சிஷ்ய ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ரொம்ப டிக்லிஷ் ரிலேஷன்ஷிப் அது, ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்தவே. அதனாலதான் சகனாவது சகனவு குணத்து சக வீரியங்கரவாவகை அப்படின்னு எல்லாம் அந்த எதுக்காக சாந்தி பாடத்துல அந்த மந்திரம் எல்லாம் வச்சிருக்கு அப்படின்னா நடக்குங்கிறதுனால. ஏன்னா 2 உபாதிகள் தானே, 2 புத்திகள் சண்டை போடு குணா குணேஷு வர்த்தந்த, அது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள். அதனால என்ன சொல்ற, நீ அந்த மாதிரி இல்லைன்னு அவனை புகழற, நீ அனசூயவே அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்து விடும். ஒரு தடவை அந்த அந்த பொறாமை நம்மளுக்கு வர்றதுக்கு அலோவ் பண்ணிட்டோம்னா வெளியில யார்கிட்டயாவது பொறாமப்பட்டாலே நமக்கு விடிமோட்சம் கிடையாதுன்னு வள்ளுவர் சொல்றார். தீயுழி உய்த்து விடும், உன்னை கொண்டு போய் ஒரு தீ நரகத்துல கொண்டு போய் உன்னை அமுக்கிடும், அப்பா வேணாம்ப்பா அந்த அழுக்காரு உனக்கு அப்படின்னு சொல்றாரே. அதையே குரு கிட்ட வச்சா என்னத்துக்காகவும் யோசிச்சு பாருங்க, லைஃப் என்னத்துக்காக, அது என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து இந்த இந்த ஜேர்னிய பண்றோமோ அதுவே நமக்கு சபலம் ஆகாது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் இல்லாத ஒரு சிஷ்யம் கிடைக்கிறது முதல்ல கஷ்டம். அப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க, வெளியில வேணா காமிச்சுக்காம இருப்பாங்களே தவிர்த்து பொறாமைங்கிற டிண்ட் இல்லாம இருக்கவே இருக்காது. இவனும் நம்மள மாதிரி மனுஷனா இருக்கான், இவன் மட்டும் எப்படி இவ்வளவு படிச்சான், இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு வந்தது, இவன் மட்டும் எப்படி, ஐயோ இவனுக்கு வந்துட்டேன்னு அந்த குருவை பார்த்தே குருவோட கண்டெம்பரரி பீப்புள் எல்லாம் இருப்பா இல்ல இருக்கும்போது அவர்களுக்கு அந்த எண்ணங்கள் அப்படி, அதுக்கு பேர் தான் ஈர்ஷா அப்படிங்கிறது. இந்த ஈர்ஷாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு மற்றவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறுத்துக்க முடியாத ஒரு தன்மை, அது அந்த வயிற்றுச்சல் சொல்றோம்ல அதுதான். அது அதனால வந்து என்ன இருக்குன்னா என்ன சொன்னாலும் குத்தம் கண்டுபிடிக்கும். அது அவர் எப்படி சொன்னாலும் சரி, ஆனா அவரை விட்டும் போக மாட்டான், அவருக்கு குத்தம் சொல்லாமே இருக்க மாட்டான், டார்ச்சர் கொடுத்துன்னு உட்காந்துருப்பான். அப்படிப்பட்ட ஒரு சிஷியனாக இவன் இல்லை அப்படிங்கிறத இவர் புகழற. இப்ப சிஷியனுக்கு ஏன் இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, ஏன் வந்து அவன் அனசூயனா இருக்கணும், எது சிஷியன் நார்மலா இப்படி எல்லாம் இருப்பான்னு சொல்லி இவ்வளவு வியாக்கியானம் சொல்லும் பொழுது இவனை அனசூயன்னு புகழறாரு அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருக்காரு இவனை என்னன்னு, பக்தோசிமே சகாச்சேதி ரகசியம் கேத்தது உத்தமம், எங்க 4வது அத்தியாயத்துல சொன்னார். இந்த இமம் விவஸ்வதா யோகம் சொன்னாரே, அப்போ 3வது ஸ்லோகத்துல சொன்னார், பக்தோசிமே சகாச்சே, நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டு மாத்திரம் இல்ல, எனக்கு பக்தன். அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன தெரியறதுன்னா குரு கிட்ட பக்தி தான் முதல்ல வேணும். குரு சம்டைம்ஸ் நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்டே குருவா அமைஞ்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்கு இந்த நம்ம ஃப்ரெண்ட் தானே, நம்ம எத்தனை தடவை நம்ம வந்து அவங்களோட சேர்ந்து போயிருக்கோம், எத்தனை தடவை நம்ம வந்து பார்ட்டி பண்ணிருக்கோம், எத்தனை தடவை நம்ம ஜாலியா இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஒரு ஈஸினஸ் வந்து சுவாபாவிகமா வந்துரும். ஆனா when you come to study அந்த குரு சிஷ்யன்
அது நிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் எனக்கு? எனக்கு முக்கியமான ஒரு இது வேணும், பக்தி. பக்தி இல்லாம, குரு பக்தி இல்லாம அந்த வித்தையானது வராது. குரு பக்திங்கிறது அவ்வளவு ஈஸியாக வரக்கூடிய விஷயமும் இல்ல. வந்துட்டா அவ்வளவு ஈஸியா வெளியில போகக்கூடிய விஷயமும் இல்ல. உண்மையான குரு பக்தி. அதனால இவர் என்ன சொல்றார், உனக்கு நான் அந்த உன்னை அனசூயனாக ஏன் சொல்றேன் அப்படிங்கிறதுனா, நீ பக்தியோட இருக்க என்கிட்ட, அதனால உனக்கு என்கிட்ட பொறாமை கிடையாது. நீ பொறாமை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, என்கிட்ட நீ பக்தி செலுத்துறது தான். அது பக்தி எப்படி செலுத்துறான் அப்படிங்கிறது தெரியும். குரு பக்திங்கிறது என்ன அப்படின்னா, குரு கிட்ட பரிபூர்ணமான ஸ்ரத்தா இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன், போன கிளாஸ்லயே சொன்னேன், ஸ்ரத்தையும் பக்தியும் பிரிக்க முடியாது. ஸ்ரத்தை பக்தி ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கணும். ஸ்ரத்தா இருந்தா தான் பக்தி வரும். இல்லைன்னா பக்தி வராது. எனக்கு இவர் நல்லதுதான் பண்றார், எனக்கு இவர் நல்லதான் சொல்றார், இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற ஸ்ரத்த இல்லாம எனக்கு பக்தி வராது. அதே போல சாஸ்திரம் எனக்கு நல்லதுதான் சொல்றது, ஹிதம் தான் பண்றது, சாஸ்திரத்துல இருக்கிறது தான் எனக்கு நல்லது, அது சொல்றத கேட்கறது தான் எனக்கு நல்லது அப்படிங்கிற ஸ்ரத்த இல்லாம சாஸ்திரத்துல எனக்கு பக்தி வராது. பகவான் சொல்லியிருக்கிற உபதேசங்கள் எல்லாம் என்னை உய்வு பெற செய்வதற்குத்தான் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்த இல்லாம பகவான் மேல எனக்கு பக்தி வரவே வராது. உண்மையான பக்தி வரவே வராது. பக்தினா நீங்க சூடம் காமிக்கிறது, பக்தி காட்டுறதுங்கிறது பக்தி கிடையாது. நிறைய தடவை நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு என்ன என்ன சொல்றாரோ அத இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் பண்றியா, அப்பதான் நீ பக்தியோட இருக்கன்னு அர்த்தம். அன்பினுடைய எல்லையற்ற ஒரு பரிமாணம் தான் அந்த பக்தி அப்படின்னு அன்னைக்கு கூட இந்த இதுல பிரவச்சனத்துல கேட்டிருப்பீங்க. அந்த அன்போட எல்லையற்ற பரிமாணம் அப்படிங்கிறது நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பகவான ரொம்ப பிடிக்கும்னா how will I express my devotion? நான் நீ என்ன சொல்லியிருக்கியோ அதை கேட்கிறேன் கிருஷ்ணா. நீ 18 அத்தியாயம் உட்கார்ந்து மாஞ்சு சொல்லி கொடுத்திருக்க, எதுக்கு சொல்லி கொடுத்திருக்க? நான் விடுதலை பெறணும்னு தானே சொல்லி கொடுத்திருக்கேன். நான்கிற இந்த இந்த லிமிட்டட் நான்ல இருந்து அந்த அன்லிமிட்டட் நானாக என்னை நான் அறிந்து கொள்வதற்காகத்தானே நீ இவ்வளவும் சொல்லி கொடுத்த. நான் அதை உட்கார்ந்து பொறுமையாக படிக்கிறேன். நான் உட்கார்ந்து டெய்லி பாராயணம் பண்றேன். உன் வார்த்தைகளை நான் என் வாக்கில் எப்பொழுதும் வைத்துக் கொண்டே இருக்கிறேன். வாக்கில் வைப்பதன் மூலம் மனதில் வைக்கிறேன். இதனால நான் என் வாழ்க்கையில வைக்கிறேன். இப்படி இருக்கணும் அந்த ஸ்ரத்தா, இப்படி இருக்கணும் அந்த பக்தி. அப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த அசூயைங்கிறது இருக்காது. இந்த குற்றம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். அந்த பக்தி தான் நம்மளுக்கு ஸ்ரத்தைய கொடுக்கும். ஸ்ரத்த தான் நமக்கு அந்த குற்றம் பார்க்காத ஒரு குணத்தை கொடுக்கும். பொறாமையற்ற ஒரு மனதை கொடுக்கும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொடல் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். நீ எதப்பா நீ குணம் இருக்கா குற்றம் இருக்கா? குரு ஏதாவது ஒரு வாய் தவறி ஒரு ஸ்லோகோட நம்பர் கூட தப்பா சொல்லலாம். சொன்னா இப்ப என்ன? அது ஒரு குற்றம்னு எடுத்துக்கொண்டு அத குற்றத்தை சொல்லித்தான் ஆகணும், அதை எடுத்துன்னு போய் தான் ஆகணும், பஞ்சாயத்து பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. அவர் சொல்றது நிறைய நல்லதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இதையெல்லாம் விட்டுடணும், அவ்வளவுதான். இல்ல ஒரு விஷயமே அந்த நம்பர் கூட விட்டுருவோம், இட்ஸ் வெரி வெரி ட்ரிவியல். ஒரு விஷயத்தையே அவர் சொல்றது எனக்கு அப்ப புரியவே இல்லை, சுத்தமா புரியவே இல்லை. ஆனா என்ன தெரியுமா ஆட்டிடியூட் வேணும்? நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க தான் கொஸ்டின் பண்ணிக்கணும். சுவாமி பரமார்த்தானந்தர்ஜி இந்த அனசூயை அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு ஒன்லைனர் சொல்றார். யூ கொஸ்டின் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், நாட் த டீச்சிங். டெஃபினெட்லி நாட் த டீச்சிங். ஏன்னா அந்த சொல்லி கொடுக்கறச்சே எனக்கு நான் எந்த லெவல்ல இருந்து அதை வாங்கிட்டேங்கிறது எனக்கு மாத்திரம் தானே தெரியும். அது எனக்கு மாத்திரம் தெரிஞ்ச போது நான் எப்படி இன்னொருத்தரை பிளேம் பண்ண முடியும்? அவர் சரியாவே சொல்லி கொடுக்கல, அவருக்கு ஒண்ணுமே தெரியல, அவர் ஒழுங்காவே பாடம் சொல்றது இல்ல அப்படின்னு நான் ஒத்துட்டேன்னா குருன்னு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கமெண்ட்ஸே வரக்கூடாது. ஒத்துக்கலையா, பேசாம வாய மூடி அந்த கிளாஸ் விட்டு எக்ஸிட் ஆகி எங்க ஒத்துக்க முடியுதோ அங்க போய் உட்காரு. இங்க கிளாஸ்லயும் உட்காந்து நீ சொல்றதும் தப்புன்னு ஐச்சாட்டியம் பண்ணக்கூடாது. இதுதான் அந்த அனசூயாவோட அந்த பரமாத்மாஜி சொல்றதோட ஒரு இது என்ன அப்படின்னா, யூ டோன்ட் கீப் கொஸ்டினிங் த டீச்சிங், யூ கீப் கொஸ்டினிங் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா தெளிவாகும் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது 99.99% நம்மளோட தோஷமா தான் இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட மைண்ட் அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நிற்காது. எங்கேயான ஒரு 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 மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்திருக்கும். அந்த மேய்ச்சலுக்கு போற நேரத்துல எதனா ஒண்ணு சொல்லியிருந்தாருன்னா நாம தானே மிஸ் பண்ணிருப்போம். இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை நாம யாருக்கு கொடுக்கணும்னா, நாம பண்ணிருப்போம் அந்த தப்ப அப்படின்னு தான் கொடுக்கணும். அப்பதான் அனசூயக அப்படிங்கிற ஒரு
ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அந்த சிஷ்யனுக்கு கிடைக்கும். அப்படி இங்க என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உன்னை அனசூயவே அப்படின்னு சொன்னதுனால நீ உனக்கு இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் இல்ல. நீ எனக்கு பக்தனா இருக்க, சகா இருக்க. ஆனாலும் அதுக்கு மேல உனக்கு பக்தி அதிகமா இருக்கு. அதனால நான் உனக்கு இதை சொல்றேன். பிரபக்ஷ்யாமி ஞானம் விஞ்ஞான சகிதம். சரி, இதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போறேன் கிருஷ்ணா? என்ன கிருஷ்ணா, நீ 8 அத்தியாயம் பத்தாதா? இன்னும் போகணுமா? நிறைய சொல்லணுமா இருக்கா? சரி சொல்லு அப்படின்னு இல்ல அப்படின்னு நினைக்காதேப்பா. எத் ஞாத்வா மோக்ஷசே சுபாத். நீ எதை தெரிந்து கொண்டால் நீ அசுபத்திலிருந்து சுகத்திற்கு வருவாயோ அதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற. இப்ப அசுபத்திலிருந்து சுகம் கிம் கர்ம கிம் அகர்மேதி கவயோபியத்திர மோகிதக அங்கேயும் வரும் இதே மாதிரி எத் ஞாத்வா மோக்ஷசே சுபாத். அதுதான் அங்கேயும் கடைசி பதம். அங்க கர்மா அகர்மாங்கிறத பத்தி பெரிய பெரிய அறிஞர்களுக்கு கூட தெரியறது இல்லப்பா. தத்தே கர்ம பிரபக்ஷாமி, அங்கேயும் அதே பிரபக்ஷாமி. நான் சொல்றேன் உனக்கு நன்றாக சொல்கிறேன். எத் ஞாத்வா மோக்ஷசே சுபாத். அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றார். இதை நீ அறிந்து கொண்டால் உனக்கு என்னப்பா கிடைக்கும்? இது எத் ஞாத்வா அப்படின்னு சொன்னா இங்க நீங்க இது புரிஞ்சுக்கணும். எத் பிராப்பிய, எந்த அறிவு எனக்கு கிடைத்து விட்டால், இந்த குஹ்யதமமான அறிவானது, ஞான விஞ்ஞான சகிதமான இந்த அறிவானது, இந்த பொறாமையற்ற மனதோடு நான் கேட்கும் பொழுது அந்த குவாலிபிகேஷனை நன்னா போட்டுக்கும். அப்போ எனக்கு அதனால என்ன பலன் அப்படின்னு சொன்னா அசுபாத்து மோக்ஷசே அப்படிங்கிறார். அசுபம்னா என்ன? அசுபம் எனக்கு சுபம்னா என்ன? அசுபம்னா என்ன அப்படின்னு. அசுபம் அப்படிங்கிறது சம்சாரம்னு. அப்ப சுபம்ங்கிறது என்ன? சம்சாரத்திலிருந்து விடுதலை அப்படி. அசுபாத்து மோக்ஷசே அப்படின்னு சொன்னா சம்சாரம்ங்கிறது என்னது? மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதுதான் சம்சாரம் அப்படிங்கிறது. திரும்ப 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 இந்த பந்தத்துல நான் மாட்டிக்கொண்டு இன்னைக்கு இந்த நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷன்ல இருக்கேன், அப்புறம் இன்னொன்னுத்துல இன்னொரு பிறவியில வேற ஒரு நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷன், இப்படியே மாறிக்கொண்டே இந்த இந்த சுழற்சிக்கு நான் என்னை ஆட்படுத்தாமல் அதிலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன். அதுதான் அசுபாத்து மோக்ஷசே. மோக்ஷம்னா என்ன? விடுதலை. அந்த சம்சாரத்திலிருந்து நீ விடுதலை பெறுகிறாய். எதனால நான் சம்சாரத்திலிருந்து விடுதலை பெறுவேன்? நான் பொறாமையற்றவனாக இருக்கிறேன், நீ ஏதோ ரகசியமான விஷயத்தை சொல்றேங்கிற, அது வந்து இப்ப இங்கே புரியுங்கிற. அது என்னது அப்படின்னா அந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த ஞானம் இருக்கு இல்லையா, சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற அந்த ஞானம் இருக்கு இல்லையா, விஞ்ஞானம் இருக்கு இல்லையா, ரெண்டும். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னா சர்வம் பிரம்மமயத்தை சேர்த்தே சொல்லணும் எப்பவுமே. புரிஞ்சுக்கணும், வெளியில சொல்றதுங்கிறதுக்காக இல்ல. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன் அப்படின்னு தெரிஞ்சா போறாது. பிரம்மன் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படிங்கிறது. பரம்பொருள் ஒன்றே எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அந்த பரம்பொருள் நானே. உங்களுக்கு நான் எல்லா இதுலயும் சொல்றேன், எல்லா டெர்மினாலஜிலையும் சொல்லிட்டு இருக்கேன். தூய உணர்வே நான், தூய உணர்வே அனைத்தும் அப்படிங்கிற எல்லா டெர்மினாலஜிலையும் உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதை மைண்ட்ல நல்லா பிக்ஸ் பண்ணிட்டு. எப்பப்பெல்லாம் இது எப்ப எனக்கு புரியும், எப்ப எனக்கு தெரியும் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை ஏற்படுறதோ அப்பப்பெல்லாம் எனக்கு இந்த ஞானம் தான் எனக்கு பலம் தருமே தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கு பலம் தராது. நான் இந்த உடம்பு மனசு புத்தி, இந்த உடம்புனால நான் இந்த கனெக்ஷன்ஸ் எனக்கு இருக்கு, நான் இன்னாருடைய மகள், இன்னாருடைய குலத்துல பிறந்திருக்கேன், இந்த பதவி வகிக்கிறேன், இதெல்லாம் இந்த ஐடென்டிட்டி எல்லாம் எனக்கு மேலும் மேலும் துக்கத்தை மாத்திரம்தான் கொடுக்கும். மேற்கொண்டு சொல்லணும்னு சொன்னா எனக்கு அந்த வெற்றிகள் கிடைக்காத பொழுது இந்த உடலை அழித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு துக்கம் ஜாஸ்தியா போகும். ஆனா இந்த ஐடென்டிட்டியே தப்பு, இதுவே பொய் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. அகம் பிரம்மாஸ்மி சர்வம் பிரம்மமயம் ஜெகத் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுடுது அப்படின்னு சொன்னா நான் இங்கு இரண்டற்ற ஒன்றாக ஆனந்த ஸ்வரூபமாக இருந்து விட்டு போகும். அதனாலதான் என்ன சொல்றாருன்னா இதுதான் உனக்கு அசுபாத்து மோக்ஷசே அப்படின்னு. இதை தவிர வேற ஒண்ணுமே வந்து ஒருத்தனை ஃப்ரீ பண்ண முடியாது. இந்த ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு ஞானமானது இந்த வேற்றுமை அப்படிங்கிறது போகி எல்லாமே ஒன்றுதான், ஒற்றுமை ஒன்றுதான் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அந்த அந்த அறிவை நாம் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது. இந்த ஸ்லோகம் இருக்கே, இந்த 1வது ஸ்லோகம் இருக்கே, இத பிரதிஜ்ஞா ஸ்லோகம், பிரதிஜ்ஞா வாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுறது. பிரதிஜ்ஞா வாக்கியம் அப்படின்னா திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ, அது ஒரு டிக்ளரேஷன். இதைத்தான் நான் உனக்கு சொல்லி தரேன். எப்பெல்லாம் பிரதிஜ்ஞா வாக்கியம் வருதோ அப்பெல்லாமே இந்த 3 விஷயம் வரணும். என்ன வரும்? என்னன்னா விஷயம் என்ன, அதிகாரி யாரு, பிரயோஜனம் என்ன, இது 3ம் வரும்.
இங்க விஷயம் என்ன? விஷயம் ஞான விஞ்ஞான சகிதம். சாரி, விஞ்ஞான சகித ஞானம். விஞ்ஞான சகித ஞானம், அதுதான் வந்து விஷயம். அடுத்தது என்ன? அதிகாரி. இந்த அதிகாரி யாரு அப்படின்னா அனசூயவே. நீ வந்து குற்றம் பார்க்காமல் சொல்றத கேட்கிறவனா வந்து உட்கார்றியா, அப்போ உனக்கு இது நீதான் அதிகாரி, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது பிரயோஜனம் என்ன? அசுபாத்து மோட்சசு. நீ வந்து இந்த மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கக்கூடிய இந்த பந்தத்திற்குட்பட்ட இந்த சம்சாரத்திலிருந்து நீ விடுதலை பெறுகிறாய் அப்படிங்கிறது. இதத்தான் இங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோகால டிக்ளேர் பண்றேன். நம்ம ரெண்டாவது ஸ்லோகம் அன்னைக்கு படிச்சுட்டோம். இப்ப நான் உங்களுக்கு பொருள் சொல்றேன். ராஜ வித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். இதம், இது, இதுனா இந்த ஞானம். ராஜவித்யா, வித்யைகளுக்குள் அரசன். ராஜகுஹ்யம், ரகசியங்களுள் அரசன். தகுதியுடைய அதிகாரிகளுக்கே சொல்லப்பட வேண்டியதால் ரகசியங்களுக்குள் அரசன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. உத்தமம் பவித்ரம், தூய்மைப்படுத்துபவைகளுள் சிறந்தது. பிரத்யக்ஷ அவகமம், இங்கேயே இப்பொழுதே உணரப்படக்கூடியது. தர்மியம், தர்மத்திலிருந்து நீங்காதது. கர்த்தும், செய்வதற்கு. இங்க செய்யறதுக்குன்னு ஒண்ணும் இல்லை, பட் ஆனா அந்த கிரியா பதத்தை போட்டிருக்கிறதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா செய்வதற்குங்கிறத புரிந்து கொள்வதற்கு அப்படின்னு புரிஞ்சு. சுசுகம், மிக எளிதானது. அவ்யயம், என்றுமே அழியாதது. இது, இந்த ஞானமானது வித்யைகளுள் அரசன், ரகசியங்களுள் அரசன், தூய்மைப்படுத்துபவைகளுள் சிறந்தது. இங்கேயே இப்பொழுதே உணரப்படக்கூடியது. தர்மத்திலிருந்து நீங்காதது. புரிந்து கொள்வதற்கு மிக எளிதானது. என்றுமே அழியாது. எத்தனை விஷயங்களை இந்த ஸ்லோகத்துக்குள்ள கொண்டு வர்றாருன்னு பாருங்க. இது என்னன்னா இந்த ஸ்லோகம் ஞான மகிமா சொல்றது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி சொல்லியே தரலையா அப்படின்னு இல்ல. இந்த ஞான மகிமா நம்ம வந்து 4th சாப்டர் 5th சாப்டர் எல்லாத்துலயும் பார்த்திருக்கோம். 6th சாப்டர்ல ஞானி மகிமாவா பார்த்தோம். எல்லா சாப்டர்லயும் ஞான மகிமாவும் ஞானி மகிமாவும் இருக்கத்தான் இருக்கு. ஆனாலும் இங்க மறுபடியும் இந்த விஷயத்தை அவர் வந்து கொண்டு வர்றார். அப்படின்னா எதுக்கு? சிம்பிள் ரீசன். இது எத்தனை தடவை நம்ம திருப்பி திருப்பி படிக்கிறோமோ அத்தனை ஆழமாக நமக்கு அது போகிறது. அங்க படிச்சதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதனாலதான் அங்க படிச்சது இருக்கட்டும், இப்ப நான் சொல்றேன், இதையும் கேளு, அப்புறமா நீ அதையும் இதையும் ரிவைஸ் பண்ணு அப்படின்னு நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சுட்டுதான் பகவான் சொல்றாரு. வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப என்ன சொல்றாரு இங்க அப்படின்னு, முதல்ல ஞான மகிமா அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இது ராஜ வித்யாப்பா அப்படின்னு. ராஜதே இது ராஜா அப்படின்னு ராஜா அப்படிங்கிற பதத்துக்கான இது சொல்றது விக்கிரகம். ராஜதே என்ன அர்த்தம்னா அது ஒளிர்கிறதால் அது ராஜா. ராஜாங்கிற வார்த்தைக்கே ஒளிர்வது அப்படின்னு அர்த்தம். டு ஷைன், நன்றாக ஒளி பொருந்தியதாக இருப்பது. அதனாலதான் ராஜாக்கு வந்து ஒரு தனி பெருமை. ஏன்னா அவன் வந்து ஒளி பொருந்தியவனாக, அந்த ராஜா இல்லைன்னா அந்த நாடு வந்து ஒளி குன்றிய நாடாக ஆகிறது அப்படின்னு இருக்குல்ல. ஒரு நாள் கூட ஒரு ஊர் வந்து ராஜா இல்லாம இருக்கக்கூடாதான். ஒரே ஒரு நாள் இருந்தா கூட அது என்ன ஆயிடும்? அராஜகம் ஆயிடும் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். அதனாலதான் ராமர் வந்து நந்தி கிராமத்துல இந்த பரதனுக்கு வந்து நீ முடி சூட்டிக்கோ அப்படின்னு சொல்ல போது இவன் மாட்டேன்னு சொன்னா ஒரே ஒரு நாள் தான் கிளாப்ஸ். முதல் நாள் இவர் அடுத்த பட்டாபிஷேகம்னு சொல்றாரு, அடுத்த நாள் பட்டாபிஷேகத்தை அன்னைக்கு காத்தால கிளம்பியாச்சு. எல்லா டிராமாவும் அன்னைக்கேதான் நடக்கிறது. நந்தி கிராமத்துக்கு இந்த இவர் வந்து கிளம்பி வெளியில போறார். இந்த வெளியில போற சமயத்து அந்த நேரத்துக்கு யார் வந்து நான் ராட்டை காப்பாத்துறா அப்படின்னா வசிஷ்டர் காப்பாத்துறார். அதுக்கப்புறமா வரதன் அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு உடனடியாக அந்த பாதுகையை பாதுகையை தான் வச்சுப்பேன், நான் பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு வாங்கி வச்சுக்கிறேன். அங்கேருந்து அவன் ராஜா அப்படிங்கிறது அந்த பதவியை அவன் வந்து பொறுப்பை அவன் எடுத்துக்கிறான். அந்த பதவி கிடையாது, பொறுப்பை எடுத்துக்கிறான். அதாவது ஒரு நாள் கூட அந்த ராஜாவாக இல்லாமல் இருந்தாச்சு அப்படின்னா ஒளி குன்றியதாக ஆகிவிடும். அதே விஷயம் ராமர் வந்து இதுல பண்ணுவார். இலங்கையில வந்து ராவண மன்னனை வதம் பண்ணியாச்சு. வதம் பண்ணி முடிச்சது உடனே அவனை வந்து அவன் மறுமைக்கான அவனுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க செஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ராமர் வந்து அதுக்கெல்லாம் டைரக்ட் பண்ணுவார். அது முடிச்ச உடனே கையா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவார். இந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறமா தான் சீதையை வந்து அங்கிருந்து கூட்டிக் கொண்டு வருவதற்கு விபீஷணன் கிட்டையும் அனுமார் கிட்டையும் சொல்லுவார். ராஜா இல்லாத இடத்துல நம்ம போக முடியாது.
போய் நம்ம உரிமையா எடுக்க முடியாது. அதனால ராஜா வேணும். அந்த நாட்டுக்கு ராஜா வேணும். எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த ராஜா அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது. இது ராஜ வித்யா அப்படிங்கிறது. வித்தையிலேயே சிறந்த வித்யை அப்படின்னு இத சொல்றது. வித்யைகளுள் அரசன் இது. ஏன் அரசன்? என்ன வித்யைகள் என்னென்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டா, எல்லா வித்யையும் நம்ம சொல்லலாம். எனக்கு தைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, பாட்டு பாடுறதுல இருந்து ஆரம்பிச்சு, நம்ம இப்ப சமைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, படிக்கிறதுல இருந்து எல்லா ஃபேக்கல்டிஸும் இருக்கு. இப்ப ஃபேக்கல்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போனா, ஒரு யுனிவர்சிட்டியில எவ்வளவோ ஃபேக்கல்டிஸ் இருக்கு. இல்லையா? எத்தனை வேணா படிக்கலாம். இப்ப அவ்வளவு விஷயங்கள் இருக்கு படிக்கிறதுக்குன்னு. அதெல்லாம் படிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? அப்படின்னா, சரி எனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். அப்புறம் என்ன கிடைக்கும் அப்படின்னு. அப்புறம் எனக்கு இந்த வேலையில எப்படி ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் கிடைக்கும். அப்புறம் அந்த ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும்? ஐயோ அவனுக்கு கிடைச்சிருச்சே எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற துக்கம் கிடைக்கும். அப்புறம் தான் எனக்கு என்ன கிடைக்கும்னா, அவனுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இதை நான் இழுத்துட்டே போகலாம். நான் ஆனா இழுத்துட்டு போறது இல்லை. இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் நீங்களே பண்ணலாம். எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு. அதனால நம்ம வந்து அது வரைக்கும் போனதுக்கு அப்புறம் சரி ரிட்டையரும் ஆயிட்டேன். உனக்கு எல்லா அச்சீவ்மெண்ட்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறமா என்னப்பா கிடைக்கும்னா, வேலையெல்லாம் இல்லாம இப்ப வீட்டுல சும்மா இருக்கேனே நான் அன்னைக்கு இருக்கப்போ அப்படி பண்ணேன் 1960ல நான் இருக்கிற போது அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம பழங்கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிற புத்தி தான் கிடைக்கும். வேற ஏதாவது கிடைக்குமா? வேற ஏதாவது இருக்குமா? அப்படின்னு ரொம்ப நீங்க வந்து டீமீன் பண்றீங்க. எவ்வளவு பேர் எவ்வளவு சாதிச்சிருக்காங்க தெரியுமா? இங்க நம்ம பேசுறது என்ன தெரியுமா? வெளியில அவன் பண்ற சாதனைகள்ல அவனுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் இது என்ன? நம்ம பேசுற விஷயமே என்னன்னா, அந்த சாதனைகள் அவனுக்கு இன்பத்தை தருகிறதா? அல்லது அவன் இன்பப் பொருள் என்று உணர்வது இன்பத்தை தருகிறதா? இங்கதான் பிரச்சனையே வரும். இங்கதான் பிரச்சனையே வரும். அவன் எவ்வளவு வேணா சாதிச்சிருக்கட்டும். அவன் எவ்வளவு சாதிச்சிருந்தாலும் எது அவனுக்கு உண்மையான இன்பத்தை தருகிறது? இந்த இந்த வித்யை ஒன்றுதான் பூரணமா என்ன ரிலீவ் பண்றது. என்னை எல்லா கம்பேரிசன்ல இருந்தும் ரிலீவ் பண்றது. என்னோட எல்லா லிமிடேஷன்ஸ்ல இருந்தும் என்ன ரிலீவ் பண்றது. நான் கருப்புன்னு நினைக்கிறேன், வெள்ளைன்னு நினைக்கிறேன், நான் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னை விட கொஞ்சம் ஜாஸ்தி படிச்சவங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது, ஐயோ நம்ம எல்லாம் லைஃப வேஸ்ட் பண்ணிட்டோமே, ஸ்கூல்ல நம்ம அப்படி படிச்சிருக்கலாமே. நம்ம ஒரு இது ஒண்ணு படிச்சேன் முன்னாடி ஒரு பேட்டி. ஒரு எழுத்தாளர் சுஜாதா கிட்ட ஒருத்தர் வந்து சுஜாதா வந்து கேட்டார், உங்களுக்கு வந்து ரீவைண்ட் பட்டன் இருந்ததுன்னா வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்க வந்து உங்க வாழ்க்கையை ரீவைண்ட் பண்ணி அங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க அப்படின்னு. சரி யோசிச்சு பாருங்களேன். இது வந்து எவ்வளவு பெயின்ஃபுல் அது. அந்த மாதிரி ஒண்ணு இருந்ததுன்னா திரும்பவும் இத்தனையும் வாழறதா வேற குழப்பம் இல்லையா அப்படின்னு எனக்கெல்லாம் அப்படிதான் தோணும் இப்ப இருக்கிற மைண்ட் செட். அதனால எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, வாட் இஸ் தேர் டு ரெக்டிஃபை இன் அவர் லைஃப்? இஸ் தேர் எனிதிங் டு ரெக்டிஃபை? நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைச்சோம்னா எந்த இடத்துல ரெக்டிஃபை பண்றோம்? இந்த உடம்பு மனசு புத்தியை வச்சு அந்த உடம்பு மனசு புத்தியோட இன்டராக்ஷன்ஸ்ல தான் ரெக்டிஃபை பண்றோம். ஆனா நான் யாரு? நான் இந்த உடம்பு மனசு புத்தியே கிடையாது. இந்த உடம்பு நான் இல்லாத ஒரு விஷயத்துக்கு என்ன ரெக்டிபிகேஷன் எனக்கு வேண்டி கிடக்கு? சோ நான் அந்த ரெக்டிபிகேஷனை தேடி 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 வாழ்க்கை பூரா எனக்கு இது நல்லா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அது நல்லா இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அங்க வீடு கட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இங்க வேலை கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படியே எனக்கு கிடைக்காத விஷயத்தை பார்த்து 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 எனக்கு பொறுமையே வாழ்க்கை போயிடுது. கடைசியில எனக்கு அல்சர் வர்றதுதான் மிச்சமே தவிர்த்து ஒண்ணுமே நடக்காது. அந்த ரிலீஃப் எனக்கு கொடுக்கறது இந்த ஞானம் எனக்கு என்ன கொடுக்கறதுன்னா, இந்த கம்பேரிசனுக்குள்ள வர வேண்டிய ஆளே இல்லப்பா நீ. நீ யாரு நீ? நீ வந்து ஒரு ஒரு எங்கும் நீக்கவர நிறைந்திருக்கிற பரம்பொருள் அல்லவா நீ அப்படின்னு இந்த ஞானம் எனக்கு சொல்றது அப்படின்னா, இது எனக்கு கொடுக்கிற ரிலீஃப் மாதிரி வேற ஏதாவது கொடுக்க முடியுமா? இது எதுவுமே கொடுக்காது. என்னுடைய எந்த அவயவங்கள்ல எந்த மாறுபாடுகள் இருந்தாலும் எந்த குறைகள் இருந்தாலும் அந்த அவயவங்களே நான் அல்ல அப்படின்னு எனக்கு ஒரு அறிவு ஏற்படும் பொழுது நான் எதை கொண்டாடுவேன்? அதனாலதான் இதை தூக்கி மேல வைக்கிறது ராஜ வித்யா அப்படின்னு. இதை தூக்கி மேல வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு, மற்ற எல்லா விதமான அறிவும் எனக்கு அகங்காரத்தை வளர்க்கிறது, அபிமானத்தை வளர்க்கிறது. இந்த அகங்காரமும் இந்த அபிமானமும் என்னை மீண்டும் மீண்டும் பிறவி என்ற படுகுழியில் தள்ளுகிறது. ஆனா இந்த ஒரு அறிவு மாத்திரம் என்னுடைய அகங்காரமே பொய் அப்படிங்கிறது. அகங்காரமே பொய்ங்கிற போது, அகங்காரம்னா இந்த இடத்துல நான் வந்து இண்டிவிஜுவாலிட்டி தன்னுணர்வு அப்படின்னு சொல்றேன். தன்னுணர்வே இல்லைங்கிறப்போ தன்னுணர்வை சார்ந்த அந்த விஷயங்கள் எப்படி உண்மையாக முடியும்? அது உண்மையாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? அதனாலதான் வித்தைகளில் இது பிரகாசிக்கக்கூடிய வித்தையாக இருக்கிறது. உண்மையை பிரகாசப்படுத்தக்கூடிய வித்தையாக இருக்கிறது. அதனாலதான் இது ராஜ வித்யா அப்படின்னு. எதை பிரகாசப்படுத்துறது? ஆத்மாவை பிரகாசப்படுத்துறது, என்னை பிரகாசப்படுத்துறது. எனக்கு நான் யார் என்பதை எனக்கு தெரியப்படுத்துகிறது. அதுதானே எனக்கு ரொம்ப முக்கியம். நான் தன்னில் தான் இன்புற்றிருப்பேன். ஆனா நான் யார் தெரியுமா? நான் இந்த 5 அடி 6 அங்குலம் இருக்கக்கூடிய ஒரு
சாதாரண ஒரு அல்ப இந்த பெண் ஜீவன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப எப்படி தண்ணீர் தான் இன்புற்று இருக்கிறது எப்படி முடியும்? என்னை பற்றிய உண்மையை எனக்கு உணர்த்துகிறது, எனக்கு அது பிரகாசப்படுத்துகிறது அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து இது அது இன்னொன்னு என்னன்னா இது அழியவே அழியாது. ஒன்ஸ் இது தெரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னா அது அசிமுலேஷனுக்கு வேணா டைம் எடுக்கும், நான் ஒத்துக்கிறேன். இது ஒன்ஸ் வந்து ஒரு தடவை சொன்ன உடனே இது புரியுமா அப்படின்னா நமக்கு அதனாலதான் சொல்றோம் திருப்பி 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 இந்த விஷயத்த நம்ம ஏன் இன்சிஸ்ட் பண்றோம்னா பக்குவப்படுத்திக்கணும் பக்குவப்படுத்திக்கணும், மனசு பக்குவப்படாம இது புரியவே புரியாது அப்படின்னு நாம திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் அதுதான். இப்ப புரிஞ்சிடுது அப்படின்னா அதுக்கு அழிவுங்கிறதே கிடையாது. அதனால இது என்ன பண்றதுன்னா இது எல்லா பாண்டேஜையும் எனக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கறது. நான் எங்கேயுமே பந்தப்படுறதே கிடையாது. நான் என்ன வந்து லிமிட்டெட் பர்சனா நான் எங்கேயுமே நான் அறிந்து கொள்வதே கிடையாது. இன்னொன்னு ஒரு டெக்னிக்கலா சொல்லணும்னா இது சஜாதிய விஜாதிய ஸ்வகத பேதங்களை எல்லாம் ரிமூவ் பண்றது அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சஜாதிய பேதம் அப்படின்னா என்ன? ஒரே ஜாதிக்குள்ள இருக்கு, ஒரே ஜாதினா ஒரு டைப்ஸ், இந்த டைப்புக்குள்ள இருக்கக்கூடிய பேதம். மரங்கள்னு எடுத்துட்டா தென்னை மரம், மாமரம், பாக்கு மரம் அப்படின்னு வேற மரங்களுக்குள்ள பேதம் இருக்கு இல்லையா? விஜாதியன்னா மரங்களுக்கும் மனிதர்களுக்கும் வேற வேற ஜாதி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய பேதம். ஸ்வகத பேதம்னா என்ன? ஒரே மரத்துக்குள்ளேயே இருக்கிற பார்ட்ஸ்ல இருக்கிற பேதம். இந்த எந்த பேதமும் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா இதுக்கு பார்ட்ஸே கிடையாது, இதுக்கு அவயவமே கிடையாது. அவயவமே இல்லாத ஒரு விஷயத்த நீக்கமர எங்கும் சர்வகதமாக இருக்கக்கூடிய யாழ்டம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த என்ன கம்பேர் பண்ணி எப்படி பேதத்தை கண்டுபிடிக்கிறது? அந்த பேதத்தை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ற அபேத ஞானம் தான் இந்த ஞானம். அதனாலதான் இது ராஜ வித்யா. இன்னொரு ஆங்கிள் சொல்லணும்னா அறிபவன், அறியப்படு பொருள், அறிவு அப்படின்னு ஒரு 3 விஷயம் வருது. திரிபுட்டி அப்படின்னு இத சொல்றோம். அறிபவன்னா இப்ப நான் அறியறேன், எனக்கு வந்து நான் தான் வந்து இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு முற்படுறேன். அறியப்படு பொருள் இது பேனா அப்படின்னு அறியப்படு பொருளாக இது இருக்கு. இப்ப நான் இதை அறிஞ்ச உடனே என் மனசுல அறிவுன்னு ஒண்ணு ஏற்படுறது, என் புத்தியில அறிவுன்னு. இப்ப நான் வெளிப்புறமாக நான் பெறக்கூடிய அனைத்து அறிவுகளும் அறிபவன், அறியப்படு பொருள், அறிவு அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் என்னை அறிகிறேன். இங்க அறிபவன், அறியப்படு பொருள், அறிவு எல்லாம் நான் தான், ஒண்ணுதான். அப்ப அங்க இன்னொன்னே இல்ல அப்படிங்கிறது எனக்கு புரியுது இல்லையா? அந்த பேதம், இது எல்லாமே பேதம் தானே. நானு, இது, அறிவு எல்லாம் வேற வேற தானே. இதுவும் நானும் ஒண்ணா கிடையாது இல்ல. எப்பொழுது நான் இதை அறிகிறேனோ அப்ப இது வேறுதானே. என்னால் அறியப்படும் அனைத்தும் எனக்கு வேறானவை தானே. ஆனால் நான்கிறது என்னால் அறியப்படுவது அல்ல, அது நானேதான் அப்படிங்கிற அறிவுதான் எனக்கு வேண்டும். நான் தான் சகலமும் அப்படிங்கிறது எனக்கு அந்த அறிவுல மாத்திரம்தான் அது இருக்கணும். அப்படிங்கிறதுனால அங்க மூடுங்கிறதே கிடையாது, ஒண்ணுதான் இருக்கு, நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த நான் மட்டும்தான் இருக்கேங்கிற அறிவு மாத்திரம்தான் எனக்கு வேணும். எனக்கு பார்ட்ஸ் கிடையாது, எனக்கு இது கிடையாது, ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது, நேம் கிடையாது, ஒன்னும் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு அறிவோடு நான் இயங்குகிறேன், இருந்து கொண்டிருக்கிறேன். இருப்பு தான் நான், உணர்வு தான் நான், ஆனந்தம் தான் நான் அப்படிங்கிற அறிவு. அப்ப அது எனக்கு எல்லா விதமான வேத புத்தியையும் நீக்கிறது அப்படின்னு பார்க்கணும். வேத புத்தி இருந்தா எத்தனை பிரச்சனை வரும்னு கொஞ்ச நேரம் நீங்க டிவியை போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் நம்ம வந்து லெக்சர் சொல்லணுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு செகண்ட் டிவி போடுங்க, அதுல காமிச்சிடுவோம் என்னென்னலாம் சொல்றானோ அவ்வளவும் இந்த வேத புத்தி இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள்ங்கிற டப்பால போட்டுக்கும். அதுதான் மனுஷர்கள் மேல வெறுப்பு, மனிதர்களோட கோபம், சண்டை எல்லாம் எதனால வருது? எல்லாம் வேத புத்தியினாலதான் வருது. இந்த முன்னாடி சொன்னாரே அசூயாக்கு இவ்வளவு நேரம் சொன்னேனே, அது ஏன் வருது? நான் வேற நீ வேறன்னு பாக்குறதுனாலதான் வருது. அதுதான் பேசிக்கா, அதுதான் வருது. நான் வேற நீ வேறன்னு பார்க்காதவனுக்கு இந்த கம்பாரிசன் வருமா? வரவே வராது. பொறாமை ஏன் வருது? பொறாம அவன் வேலை நான் கீழே அப்படி நினைக்கிறதுனால தானே வருது. அப்படி நினைக்கிறதுக்கே அங்க இன்னொன்னு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா வருமா அவனுக்கு? வரவே வராது. சோ எல்லாத்துக்கும் இந்த பேதம் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இதை நீக்கிறதுனால இது ராஜ வித்யா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இந்த வித்யை. அப்புறம் என்ன சொல்ற? வித்தியத்துல இது ராஜகுஹ்யம் அப்பா, இது ராஜ வித்யா, அப்புறம் இது ராஜகுஹ்யம். இப்பதான் குஹ்யதமம் அப்படின்னும். குஹ்யதமம்க்கும் ராஜகுஹ்யம்க்கும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இல்லை. ஆனா இந்த பிரகாசப்படுத்தக்கூடிய இந்த ஞானமானது இது அதாவது மிக 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 ரகசியமாகவே இது பிரகாசப்படுத்துகிறது அப்படின்னு இதுல இருந்து தெரியுது. இது குஹ்யதமம் அப்படின்னா பிரகாசப்படுத்துறதுன்னா நல்ல பிரைட் ஆயிடுது. பிரைட்னஸ் எப்படி வந்து முக்கியமா இருக்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க, ரெண்டும் எப்படி ஒத்து வரும்?
குஹ்யம்னாலே இருட்டுக்குள்ளதான் இருக்கணும். ஆனா இருட்டுக்குள்ள பிரகாசப்படுத்துறதுதான். எப்படி அது இருட்டுக்குள்ள பிரகாசப்படுத்து? அறியாமை என்ற இருட்டை எனக்கு பிரகாசப்படுத்தி அதை நீக்குகிறது. அப்ப அறியாமை இருட்டை விரட்டுறதுனால இது ராஜ குஹ்யமாக இருக்கிறது. ஏன்னா இது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் சேரும். நான் வந்து தொண்டை வரல கத்தி ஒரு 1000 பேரை வச்சு கூப்பிட்டு ஒரு 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 மாசம் பூரா சொன்னா கூட அங்கேந்து யாருக்கு புரியணுமோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இது புரியும். அது இந்த வித்தை பார்த்து இந்த வித்தை புண்ணியம் இல்லாம போய் சேரவே சேராது. அதனாலதான் கைவல்லி நவநீதத்துல சொல்றாரு, இது வந்து பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. அவன் வந்து ஏதோ வந்து உட்கார்ந்துட்டாங்கிறதுனால புரியுதுன்னு நினைக்கிறோமா நம்ம? அப்படி கிடையாது. ஏன்னா நமக்கே தெரியும் எத்தனையோ கிளாஸஸ்க்கு எத்தனையோ பேர் வராங்க, எத்தனை பேர் பெனிஃபிஷியரிஸ். அதை பார்க்கணுமா இல்லையா? வாட் இஸ் மீனிங் ஃபார் பெனிஃபிஷியரிஸ்? இட் ஹாஸ் அ டீப் மீனிங். உண்மையிலேயே அது எனக்கு வாழ்க்கையில் எனக்கு உபயோகப்படுகிறதா? அதுக்கு யார் சொல்லுவா? அது யார் வந்து உபயோகப்படுகிறதுங்கிறத சொல்றதுக்கான ரேங்க் கார்டை யார் வச்சிருக்கா? அவங்கதான் வச்சிருக்கா. எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த இந்த ஞானம் என்னை காக்கிறதா இல்லையா? காக்கிறதுன்னா நான் ரியல் பெனிஃபிஷரி ஆயிட்டு இருக்கேன். அப்பதான் நான் உண்மையிலேயே இந்த ஞானத்தை படுத்திக் கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது உண்மை ஆகிறது. அதனால இது ராஜ குஹ்யம் அப்படின்னா இது சரியான ஒரு பாத்திரத்திற்குத்தான் போய் சேருகிறது அப்படின்னு சொன்னா உத்தமமான அதிகாரிக்கு இது போய் சேரும். ஆனா நாம அதுக்காக நீங்க கவலையப்படாதீங்க. நான் இந்த வந்து மெரினா பீச்ல வந்து ஒரு மைக்கை வச்சுட்டு நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், உத்தமமான அதிகாரிக்கு தான் போகும், அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லாம் இதை எடுத்து சொல்றது கிடையாது. அதனாலதான் ராஜகுஹ்யம்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தர்மானுஷ்டானம் இருக்கிறவன் கிட்ட சொல்லு. நீ சொல்லு, அவனுக்கு புரியறது புரியல இருக்கட்டும். ஆஸ் அ டீச்சர் நீ கொஞ்சம் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசு. தர்மானுஷ்டானம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் அவனுக்கு. அப்பதான் அவன் இதுக்கான அதிகாரியாவே ஆறான். அது முன்னாடியே சொன்னார், அனசூயவே அவனுக்கு பொறாமை இல்லாதவனாக ஸ்ரத்தா பக்தி இருக்கிறவனாக டீச்சரையே எடுத்து கேள்வி கேட்காத இருக்கிற ஸ்டூடெண்டா இருந்தான்னா அவனுக்கு இது ஈஸியா புரியும் அப்படிங்கறத முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். இங்க யாஜகுக்கியம்னு சொன்னதுனால அவனுக்கு இந்த 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 அறிவை பெறுவதற்கான தகுதிகள் இன்னும் விரிவாக கூறப்படுகின்றன. முக்கியமான தகுதிகள் என்னென்ன அப்படின்னா, முதல்ல தர்மானுஷ்டானம். ஸ்வதர்ம அனுஷ்டானம் அவன் கண்டிப்பா பண்ணி ஆகணும். அதுல எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஏன்னா அந்த தர்மம் தான் அவனுக்கு சித்த சுத்தியை கொடுக்கும். அவன் நிஷ்காமமாக அந்த தர்ம அனுஷ்டானங்களை பண்ணி கொண்டு அவனுக்கு ஈஸ்வர பக்தி இருக்கணும், அவனுக்கு குரு பக்தி இருக்கணும், அவனுக்கு சாஸ்திர பக்தி இருக்கணும். இதெல்லாம் இல்லை அப்படின்னா பொழுதுபோக்குக்காக இந்த ஞானத்தை அவன் பெறுவதற்காக அப்படியே குரு கண்ணை மீறி வந்து உட்கார்ந்துட்டானா கூட தானாவே எக்ஸிட் ஆயிடும், வெளியே போயிடுவான். ஏன்னா நான் பார்த்திருக்கேன், நிஜமாவே வந்து 200 பேர் வந்து உட்கார்ந்தாலும் அடுத்தடுத்து ரிப்பீட் ஆடியன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? அந்த ரிப்பீட் ஆடியன்ஸ் குறைஞ்சிட்டே வரும். காரணம் என்ன? இது இது நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட நம்பர் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் டிக்காராதான் வரும், இல்லைன்னா வரவே வராது. அப்ப இதெல்லாம் டிக்காயே வருது, அதனாலதான் இது குஹ்யதமம் அப்படின்னு சொன்னோம். இங்க ராஜ குஹ்யம் அப்படி. அதனால என்ன சொல்ற சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, தகுதி இல்லாதவன் கிட்ட போய் நீ சொல்லிடாத. இதந்தே நான் தபஸ்காய அப்படிங்கிறார் பகவான் வந்து 18வது அத்தியாயத்துல கடைசியில சொல்றார் இவர்கிட்ட அர்ஜுனன் கிட்ட, நீ இதை இன்னொருத்தன் கிட்ட சொல்லணும்னா அதுக்கு இதெல்லாம் தகுதி இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம், ஒரு அத்தியாயம் படிச்ச உடனே அந்த அத்தியாயத்தோட சாரத்தை தூக்கி யார்கிட்டயா சொல்லணுமா? நமக்கு நான் போன கிளாஸ்லயே சொன்னேன், அந்த மண்டை உடையும் சில பேருக்கு. அது அந்த மாதிரி பண்ணாது. 18வது அத்தியாயத்துல சொல்றாரு பகவான், இதந்தே நான் தபஸ்காய். தபஸ் இல்லாதவன்ட்டு நீ சொல்லாதப்பா. தபஸ் வேணும், இதை புரிஞ்சுக்கணும்னா தபஸ் வேணும். நான் இன்னொரு படி மேல போய் சொல்லுவேன், நினைக்கிறேன், சொல்லல நானு நினைக்கிறேன். என்னன்னா தபஸோடத்தான் இதை சொல்லணும், இல்லைன்னா அது புரியாது. தபஸ் இல்லாதவன் சொன்னாலும் புரியாது, தபஸ் இல்லாதவனுக்கு சொன்னாலும் புரியாது. சோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டேக்கிங் அண்ட் கிவிங் ரெண்டு சைட்லயும் இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதெல்லாம் நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல இந்த சத்சங்கத்தை நான் நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை.